ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் அதிரடியான திருப்பத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ விஜய்க்கு இப்படி ஒரு கொடூரமான நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது மல்லி கண்ணு முன்னாடியே விஜயை கத்தியால் குத்துறாங்க. இதனால் விஜய் உயிர் பொழைச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயும் மல்லியும் ரொம்ப நாள் கழித்து செம ஹாப்பியாக ரெண்டு பேரும் அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. மல்லியோட விஜயோட ட்ரெஸ்ஸு அதாவது அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த கடவுளுக்கு சுத்தமாக பொறுக்காதே. நல்லவங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துடவே கூடாது. அதேமாரி ரெண்டு பேருமே ஹாப்பியாக போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போலீஸ்காரி ஃபோன் போட்டு, என்ன விஜய் சந்தோஷமாக இருக்கிறியா? நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது, உன் சந்தோஷத்தை கெடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக ஒரு கும்பல் மல்லியை தள்ளிட்டு விஜயை பயங்கரமாக அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒன்றுமே புரியல. அப்போ விஜய் என்ன நினச்சிக்கிறான்னா, அந்த போலீஸ்காரி தான் அந்த கும்பலை அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடறாங்க. ஆனால் போலீஸ்காரி அதை அனுப்பலை. இதை அனுப்புனது சுடர். மறைமுகமாக அனுப்பி இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பார்த்தது சுடர். அப்படி இருக்கும்போது விஜயோட மொத்த கோவமே அந்த போலீஸ்காரி மேலே திரும்புது. அடின்னு அடித்து விஜய் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்தளவுக்கு போராடாங்க. ஆனால் போராட முடியல. அந்த அளவுக்கு போட்டு ரொம்ப பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இவன் இதுக்கு மேலே உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கத்தியை ஒருத்தவன் எடுக்கிறான். மித்த 3 பேர் விஜயை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. மித்த எல்லாருமே கத்தி எடுக்கவுமே மல்லிக்கு பயம் தாங்கலை. விஜய் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாரு, மல்லி கவலைப்படாத, நான் கண்டிப்பாக மீண்டும் வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை விஜய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மல்லி கத்தவுமே, பயப்படாத மல்லி, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை சொல்கிறாங்க. இருந்தாலுமே மல்லியால் நிம்மதியாக இருக்க முடியல. என்னடா இது இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்படி இருந்துகிட்ருக்க சமயத்தில் தான் இது எப்படியாச்சும் விஜயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. நான் இன்னைக்கு கொல்லாமல் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியல. ரொம்ப குழப்பத்தோட குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தான் குத்திட்டு ஓடவுமே விஜய் எழுந்துங்க விஜய்ன்னு சொல்லிட்டு மல்லி தட்டாங்க. உடனே விஜய் இல்லை மல்லி, என்னால் முடியல, அவ்வளோதான், நான் சாக போகிறேன்னு சொல்லுவோமே. விஜய் அப்படிலாம் சொல்லாதீங்க விஜய், கண்டிப்பாக உங்களை நான் காப்பாற்றுறேன் விஜய், முழிங்க விஜய், கண்ணை திறந்து பாருங்கள் விஜய்ன்னு சொல்லும்போது, இல்லையே என்னால் முடியலையே, நான் என்ன பண்ண போகிறேன், நீ வெண்பாவை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வெண்பாவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வெண்பா எப்படியே இருந்தாங்க. வெண்பா டாடாடனா இருந்தாங்க. இதுக்கு மேலே நீ தான் என் பொண்ணை பார்த்துக்கணும், என் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தான் சொன்னாலும், இல்லை விஜய் எழுந்துங்க விஜய், நான் ஏதாவது பண்ணுறேன் விஜய்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளோ சீரியஸாக பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடா இப்படி நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் இழந்துற மாதிரி இல்லை. அதனாலே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் தான் சரி பண்ணணும், இப்படியே இருந்தால் சரி வராது, நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய் சொல்கிறாரு, நான் சரி பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன், ஆனால் என்னை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் என்னை காப்பாற்றுற மல்லி அப்படின்ற மாதிரி கதறாங்க. அதை பார்த்ததுமே ஐயோ என் விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சு,
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்க சமயத்தில் தான் விஜய் நான் இதுக்கு மேலே பொழைக்க மாட்டேன் போல மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் விஜய் ஒரு முடிவுக்கு வர்றாரு. நான் போயிட்டா நீ தான் வந்து குழந்தைய நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் மல்லி, உன் கையில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாரு. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனையை தாண்டி வந்த விஜய் மல்லிக்கு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறாங்க, எந்த விதமாக வந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. விஜயும் மல்லியும் எப்படி வந்து விஜய் வந்து பொழைப்பாரா இல்லை மாட்டாரா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு விஜய் பொழைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கத்தி குத்து வாங்கிட்டாரு நம்ம விஜய். இதனாலே வந்து பல பிரச்சனைகளை வந்து மல்லிக்கிட்ட விஜய் சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுமே. போலீஸா என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் மல்லி, அவள் தான் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னால், அதுக்கப்புறம் நீ கரெக்டாக வந்து ஆளுங்களும் வந்து கரெக்டாக வந்தானுங்க, அதனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உடனே மல்லிக்கு கோவம் வருது. கோவம் வந்து ஃபோன் போட்டு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, ஏன் விஜயை இந்த மாதிரி ஆளாக்கிட்டல, இன்னும் என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்காங்க. இதனால் நம்ம மல்லி வந்து டோட்டலாக அப்செட் ஆயிடுறாங்க. என்ன நடந்தாலும் போனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி நடக்க போகுது, எல்லாத்தையுமே வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. நான் எதுவுமே பண்ணலடி, நான் ஜஸ்ட்டு மிரட்ட மட்டும்தான் மிரட்டினேன். ஆனால் வந்து யார் வந்தாங்க போனாங்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை நீ பொய் சொல்கிற, இதுக்கு மேலே நீ சொல்கிறத நான் நம்ப போகிறது கிடையாது, இப்படி நம்பி ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் நீ தானே என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தானே நான் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவள் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் மல்லியும், என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னும் சும்மாவே விட போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.